வெள்ளக்கோவிலில் மாணாக்கர்களை காப்பாற்றிவிட்டு உயிர் துறந்த வாகன ஓட்டுநருக்கு அவர் பணியாற்றிய பள்ளியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனிடையே அமைச்சர் சாமிநாதன் வாகன ஓட்டுநரின் குடும்பத்தினரிடம் இழப்பீடு தொகையாக காசோலையை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த பள்ளி வாகன ஓட்டுநர் சேமலையப்பன் மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் வாகனத்தை சாலையோரமாக நிறுத்திவிட்டு உயிர் துறந்தார். இதனால் வாகனத்திலிருந்து சுமார் 20 குழந்தைகள் உயிர் தப்பினர். இந்நிலையில் சேமலையப்பனை போற்றும் வகையில் அவர் பணியாற்றிய பள்ளியில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அப்பள்ளியின் மாணவர்கள் சேமலையப்பனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே அமைச்சர் சாமிநாதன் சேமலையப்பனின் குடும்பத்தாருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் அறிவித்திருந்த 5 லட்சம் ரூபாய் நிவாரணத்திற்கான காசோலையையும் அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாமிநாதன், சேமலையப்பனின் சகோதரருக்கு வேலை வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்றார். இதனிடையே சேமலையப்பனின் தந்தை இறக்கும்போது கூட தனது மகன் 20 உயிர்களை காப்பாற்றியுள்ளதாக கண்ணீர் மல்க கூறினார். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. அதனால என்னால பேச முடியலைங்க. இருந்தாலும் என் பையன் அவன் சாகும்போது கூட 20 உயிரை காப்பாற்றி செத்துருக்கிறாருங்க. எப்படி சொல்லு எனக்கு புரியலைங்க. என் பையன் இறந்து கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டானுங்க. அப்பா அம்மா எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு போயிட்டானுங்க. இதுதான் சொல்லையா.